ஏம்மாமாமா, அப்படிதான் அப்படிதான், நல்ல இழுத்து விடு. உனக்கு இது தேவையாம்மா? இடி விழுவா, வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்காம அவ வண்டியில ஏறி இப்படி மூஞ்சி மோரையெல்லாம் அடிபட்டு வந்திருக்கேனே. சின்ன பொண்ணு அத்தைக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்டுட்டு ஏற வேண்டியதானம்மா. உனைய யார் அவசரம் கொடுக்க கணக்கா அவைய வண்டியில ஏறி போச்சுனது. இப்ப பாரு, நல்லா கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்க. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் உனைய. நான் பெத்த மக்களே, அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க டி. கவலைப்படாதம்மா, நாங்க சொல்ல மாட்டோம். உன் மூஞ்ச பார்த்தாலே அப்பா கண்டுபிடிச்சிருவாவ. இன்னும் அந்த மனுஷங்கிட்ட வேற நிக்கணுமா? ஆமாம்மா, மூஞ்சிய நல்லா பேத்து வச்சிருக்கியே. ராத்திரி தூங்குற மாதிரி நடிச்சே தப்பிச்சிட்டேன். காலையில எந்திரிச்சு ஆபீஸுக்கு போயிட்டாவ. இன்னும் ஒரு 2 நாள் பொழுது சமாளிச்சிட்டோம்னா அப்புறம் மூஞ்சி சரியாயிரும். தேங்கிட்டி நல்லா தேய்ச்சி விடுங்க. எண்ணெய போட்டு நல்லா நீவி எடுத்து விடுங்க டி. ஏம்மா எவ்வளோ வாட்டி தேய்க்குது, கையெல்லாம் வலிக்கு பார்த்துக்க. நீ பாட்டுக்கு தேயுங்க. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் குறுக்குல வேற நல்லா அடிபட்டிருக்கு. ஏம்மா, எண்ணெயை வச்சு தேய்ச்சாலாம் கேட்காதுமா. ஒரு 200 ரூபா கூடி மெடிக்கல்ல போய் ஸ்ப்ரே வாங்கிட்டு வரேன், வாழனி ஸ்ப்ரே. அந்த கன்றாவியெல்லாம் எனக்கு கேட்காது. எம்மா, அபி சொன்ன மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு நல்லா கேட்குமா? ஆமா ஆமா, நீ கீழே விழுந்து அடிக்கி மாத்திரையாவது வாங்கி போடு, இல்லைன்னா உடம்பு வலி வந்துடும். வந்துட்டேன் உடம்பு வலி தான் வந்துட்டேன். நேத்து கூட இவ்வளவு வலி தெரியல, இன்னைக்கு குறுக்கு நிமித்த முடியல. கடவுளே, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ரூபா தான ஸ்ப்ரே வாங்கிட்டு வரேன். ஏன் அம்புச்சுக்கோ? எம்மா, சின்ன பொண்ணாத்தான் வரவ. இன்னைக்கு வரட்டும். அந்த அத்தைகிட்ட 4 கேள்வி கேட்காம விடக்கூடாது. சும்மா இருங்கட்டி, அவளுக்கு என்ன தெரியும்? எக்கா, என்ன நீங்க பட்டு சௌரியமா உட்கார்ந்துருக்கீங்க, வரலையா? எங்கத்தை கூப்பிடுறையே எங்க அம்மைய மறுபடியும் கூட்டு போய் தள்ளி விட போறீங்களா? என்னது, உங்க அம்மைய நான் தள்ளி விட்டேனா? ஏ சுவாணி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. வண்டி பிரேக் பிடிக்காம நானே பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்தேன். ஏன் அம்புச்சுக்கா, உங்க மவள்வள்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? உங்களை நானா பிடிச்சி தள்ளி விட்டேன்? ஏட்டி, விழுந்தது விழுந்து வாரியாச்சு, இதோட விடுங்க. ஏ சோனி, இது ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்துருச்சு, விடு. உங்க அம்மா மட்டுமா விழுந்தாவ? எல்லாரும் தான் விழுந்தோம். ஏன் அம்புச்சக்கா, வாயில் எது கொலக்கட்டை வச்சிருக்கீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க. ஏசுநாதர் மாதிரி அப்படியே கையை விரிச்சு வச்சுட்டு நிக்காவ. ஏ பாவியலா, விட்டு தொலைங்கட்டி, உயிரை வாங்காதீங்க. அம்மா, சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு வந்த? அதான் சரி. உங்களுக்கு அப்ப விஷயமே தெரியாதா? ரேஷன் கடையில 3000 கொடுக்காவுமா பொங்கல் பரிசு தொகுப்பு? எனது 3000 கொடுக்காவளா? சொல்லுடி, 3000 கொடுக்காவ? வேற என்னெல்லாம் கொடுக்காவ? அட அம்புச்ச குந்தாணி, 3000 கொடுக்காவுன்னு சொன்ன உடனே ஆளு சம்முன்னு எந்திரிச்சு நின்னுட்டீல. எம்மா, உனக்கு சரியாயிட்டா? இவ்வளவு ஒருத்தி வந்த விஷயத்த டக்குன்னு சொல்லாம பேசிக்கிட்டே நிக்காளுவோ. இருங்கிட்டு போய் பையன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் அம்புச்சக்கா, அப்படியே ரேஷன் கடையை எடுத்துட்டு வாங்க. ஆ சரிக்கிதா. பாத்தீங்களா உங்க அம்மைய? 3000 கொடுக்காவோன்னு தெரிஞ்சதும் பின்னங்கால் பெடதுல அடிக்க ஓடுது பாரு. ஏட்டி மூத்தவளே, மதியானத்துக்கு கூட்டாஞ்சோறு பொங்கி வச்சிருக்கேன். 2 பேரும் வச்சு சாப்பிட்டுக்கிடுங்க, சத்தம் கட்டாம இருக்கணும். அம்மா வரதுக்கு முன்ன பின்ன ஆகும், சண்டை போட்டு சாவாதீங்க. நான் போயிட்டு வந்து பாப்பேன். தின்னு தட்டு முத கூட கழுவி வச்சிருக்கணும். சுவாணி, உனக்கும் சேர்த்துதான். ஆனு வாயை பழந்துட்டு நிப்பா. அவள்கிட்ட எசலாம இருக்கணும். ஆட்டுமா? என்னையவே ஏமா சொல்ற? அவள்கிட்ட சொல்லிட்டு போ. மூஞ்சி அப்படி வைக்காதட்டி, மூஞ்சி திருப்பி போடுவேன். நாளைக்கு வெள்ளையடிக்க ஆள் வருது, பொருளெல்லாம் ஒதுக்கி எடுத்து போடுங்க, வந்துடுறேன். என்ன சின்ன பொண்ணே, போவோமா? ஏமா, வரையில பப்ஸ் வாங்கிட்டு வா. பாப்போம். இங்கேயே நின்றுட்டு இருந்தா எதையாவது லிஸ்ட் அடுக்கு வாழுவா. வா சின்ன பொண்ணு, போவோம். கீதா வாட்டி. ஏ அம்மம்மா, 3000 வாங்குறதுக்கு 300 பேர்ல நிக்காவ. ஏ சரஸ்வதி, டோக்கன் உண்டும்லா? ஆமா, ஒரு நாளைக்கு 50 டோக்கன் தானே சொன்னாவ. அதெல்லாம் கிடையாதுமா, பொங்கல் கிட்ட வந்தாச்சு. 50 பேத்துக்கா என்னைக்கு கொடுத்து முடிக்க? அந்த ஆளதான் யாருனாலும் வந்துக்கலான்ட்டாவ. ஏ சின்ன பொண்ணு கீதா, பின்னாடி போய் வரிசையில நில்லுங்க. நிப்போம் பேசிட்டு தானே இருக்கு. ஏ வரிசையில நின்னுட்டு பேசுங்கம்மா. பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த சரசு கிளவிய எங்க அதுக்கு முன்னாடி வந்து நின்றுவோமோன்னு பயம். ஆமா, வேறும் போறாம பிடிச்ச கிளவி. வாங்கக்கா, நம்ம பின்னாடியே போய் நிப்போம்.
இந்த கூட்டத்தில் வந்து நிற்கணும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடாவது வச்சு எடுத்து வந்திருக்கலாம். ஆமா பாத்தியா சின்ன பொண்ணு, இங்கேயே தின்னுட்டு கையை கழுவிட்டு செவனேன்னு நம்ம போக்குல நிக்கலாம். அதானே நானும் வாங்கிட்டு 1 மணி நேரத்தில் வெளியில் வந்துடலான்னு பார்த்தா இது வாங்கறதுக்கு சாயங்காலம் ஆயிரும் போலையே. பரவாயில்லையா, பட்டை முருகா வாங்கிட்டு வெளில வந்துட்டானே. இது யாரு, ரசதி மவனா? பரவாயில்ல, ஆளா போய் வாங்கிட்டு வந்துட்டான் போலையே. ஐய பட்டை கரும்பு என்ன சூம்பி போனாப்புல இருக்கு, நல்ல பெரிய கரும்பை கேட்டு வாங்கலாம்ல. பூரா இது போலதாங்க இருக்கு. ரேஷன் கடைக்குனே அளவெடுத்து செஞ்சு கொண்டு வருவாவ போல. என்ன பட்டமுருகண்ணே, 3000 ரூபாய் வாங்கிறதுக்கு காலையிலே வந்துட்டியே போல. நீங்க வேற சின்ன பொண்ணக்கா, நான் நைட்ல இருந்தே இங்கதான் இருக்கேன். நீங்க இப்ப வந்துட்டு கேக்கீங்க. ஆத்தாடி அப்ப நைட்டே வந்து இடம் பிடிச்சி வச்சிருக்கணுமோ? அதெல்லாம் வாங்கிடலாங்கோ. எப்படி நீங்க போவதுக்கு 6-7 மணி ஆயிரும். சரி சரி, நின்னு பொறுமையா வாங்கிட்டு வாங்க. அந்த கரும்பை தந்தாவது தின்னுக்கிட்டே நிக்கலாம். அல்ப மாதிரி அலையாத சின்ன பொண்ணு. தேவையா இவளுக்கு? லச்சு வச்சு அவனேன்னு நில்லுங்க. எனக்கு இருக்க பசிக்கு கத்தரிக்காய் மாதிரி பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களை பிடிச்சி கடிச்சு தின்ற போறேன். இவகிட்ட வாயை கொடுக்க கூடாது. இந்த கிட்டு பாட்டிய பாரு. ஏன் கிட்டு பாட்டி நிக்கிறாளா, மனசியே தெரியலையா? அதானே வந்த உடனே இடையில பூந்துட்டு போறீங்க. ஏம்மா நான் எங்க இடையில பூந்தேன்? நான் முதலையே வந்துட்டேன். சரசுக்கிட்ட சொல்லிட்டு தண்ணி குடிக்கதான் போனேன். உடனே இப்படி வந்துட்டு சொல்லாதியே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தண்ணி குடிக்க போனாலும் இடம் போனது தான். ஆமா, ஒழுங்கா எங்க பின்னாடி வாங்க. எப்படி சொல்றாவோ பாரு சரசு. உன்கிட்ட சொல்லிட்டு தானே நான் போனேன். ஏ அம்மா, ஒரு வயசான ஆளுகிட்ட இப்படிதான் வரதா? என்கிட்ட சொல்லிட்டு தாம்மா போனா. நாங்களாம் எவ்வளவு நேரமா நிற்கும், நீங்க இப்ப வந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணிட்டு கிடக்காளுவோ? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க வந்ததை நான் பார்க்கல. ஒழுங்கா பின்னாடி வந்துருங்க. ஏ சின்ன பொண்ணு கீதா, நம்ம கிட்டு பாட்டி தானே டி? அவியத முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்றாவல்லா, எதுக்கு இப்படி வம்பு பண்றீங்க? சாட்டி மூச்சு கட்டாம நில்லுங்க டி. இந்த அம்புச்சக்கா வேற பெரிய அன்னை தெரசா மாதிரி தான் பண்ணுவாவ. கிட்டு பாட்டியை பார்த்துட்டு அந்த அக்காவை மறந்தாச்சு. ஏன் அக்கா? ஏ சின்ன பொண்ணு கீதா, நானும் கிட்டு பாட்டி கூட தான் தண்ணி குடிக்க போனேன். உடனே வந்துடுறாள்வோ என்கிட்ட. பொய்யே சொல்லுதாவளா உண்மையை சொல்லுதாவளான்னு தெரியல. நம்மளுக்கு காலம்புறம் வந்திருக்கணும் சின்ன பொண்ணு. விடுங்கக்கா, 3000 ரூபாய் கிடைக்க போகுது. அதை நம்ம எப்படி செலவு பண்ணலாம்னு யோசிக்காம இருந்து கோவப்பட்டுக்கிட்டு விடுங்க. ஆமாட்டிக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ஆன்லைன்ல ஒரு சேலை பார்த்து வச்சிருக்கேன். செம்மையா இருக்கும் பார்த்துக்க. 1500 ரூபா தான், நல்ல பட்டு சேலை. எப்போ பார்த்தாலும் சேலைன்னு நீங்களே சேலையை வாங்கி உடுத்திக்கோங்கம்மா. நான் நல்லா சாப்பிடுவேன். எங்கள் அத்தை கிழவி வேற வீட்டில் இல்லையா, சாப்பாட்டுக்கு என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நல்லா பிடிச்சதெல்லாம் ஆர்டர் போட்டு வச்சு சாப்பிடுவேன். எப்பா பார்த்தாலும் சோறுன்னு சோறுலயே இருக்கா. பரவாயில்லையே, இந்த ஆட்சிலாம் வந்து வாங்கிட்டாவளே. நம்ம தான் ஒரு கூறு இல்லாம வீட்லயே இருந்துட்டோம். காலையிலேயே தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேன். இந்த சரசு பட்டிலாம் 3000 ரூபாய் வாங்கி என்ன செய்வாவோ? வீட்டுல ஒண்டி கடையாதானே கிடக்காவ. நமக்கு தந்தாவாரி ஏதாவது செலவுக்கு வச்சுக்குவோம். அதானே. ஏன் சரசு பாட்டியோ? என்னம்மா உங்களுக்கு நிக்க முடியலையா? 3000 ரூபாய் வாங்கி என்ன பண்ணுவீய? மாவே வெளிநாட்டுல இருக்கான், ஒண்டி கடையாதானே இருக்கிய. ஏமட்டி ஏன் வாயை புடுங்குறீங்க? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை கிளவி, உங்களுக்கு தான் பிள்ளைகள் இல்லைல்ல. 3000 எனக்கு தாங்களேன். நான் ஏதாவது பிரயோஜனமா செலவு பண்ணிக்குவேன். ஊர்ல அவ்வளோ மிக்சி கிரைண்டர்லாம் இருந்தும் நம்ம மண்டியில தான் மிளகா அரைக்க அழுவோ இவ்வளவோ. 3000 ரூபா வேணுமாமே இவ்வளவுக்கு? ஒண்டி கட்டியா இருந்தா நம்மளுக்குலாம் செலவு இருக்காதோ? சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் அசிங்கமாவே இருக்காதா? இதுல என்னக்கா அசிங்கம்? நியாயமா தானே கேக்கா? கீதா, நீ நல்ல ஏத்தி விடாதம்மா. ஏன் லட்சுமிக்கா, பார்த்து பேசுங்க. அம்மா, நான் அப்படி எத்தனை பேர்த்த ஏத்தி விட்டு நீங்க பாத்தியே? நீ அவளை ஏத்தி விட தானே செய்யற, நான் பக்கத்துல நின்று பார்த்துட்டு தானே நிக்கேன். அவளை தூண்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஊமையா நின்னுக்கிற. நான் தூண்டி விட்டதை நீங்க பாத்தீங்களோ? சே, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? லட்சு கீதாக்கா விடுங்க. இப்ப என்னத்துக்கு நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க? லைன் வேற போதி. ஏன் லட்சுமி சண்டை போடாத முன்னாடி வா.
ஆறு அம்புஜம் தூண்டி விடுறான்னு சொல்லதான் செஞ்சேன். அதுக்கு என்கிட்ட எப்படி வரா பாரு. என் 4 முடி இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? செவனேன்னு நில்லுங்களேன். நீ பேசாத சின்ன பொண்ணு. என்னமோ நீ பால் குடிக்க பாப்பா மாதிரி நான் உன்னை தூண்டி விட்ட மாதிரிலாம் பேசுறாவ. நீயும் ஒன்னும் சொல்ல மாட்டேக்கிய, எனக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டேனடி. என் லட்சுமிக்கா அவைய தூண்டி விட்டதை நீங்க பாத்தீங்களா? பேசாட்டி நில்லுங்களேன். உங்கள்கிட்ட ஏதாவது வம்பிழுத்தமா? உனட்டெல்லாம் பேசுறதாவே இல்ல. எக்கேடி கேட்டு போ. நம்மளுக்குள்ள எதுக்கு லட்சுமி சண்டை போட்டுட்டு இருக்க? விடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.